வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்ரீதரன் மெக்கானிக் அண்ணங்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து BS4லேருந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே BS6க்கு வந்து மாறிடுச்சு. அப்போ முதல்ல அந்த BS4 BS6க்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன, BS6 பைக்குகளில் நம்ம மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம்ண்ணா. இப்போ முதல்ல வந்து வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். BS4 BS6 ஃபஸ்ட்டு BS அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. BSங்கிறது பாரத் ஸ்டேஜ் 4, பாரத் ஸ்டேஜ் 6. இப்போ என்னென்னா BS4 அப்படிங்கிறதுல என்ன கவனினா, BS4 வெஹிக்கிள்ஸில் கார்பரேட்டர் இருக்கும். BS6 வெஹிக்கிள்ஸில் ஃபுல்லாக ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான். கார்பரேட்டரில் இப்போ என்னென்னா ஒரு BS4 வெஹிக்கிள்ஸோட எமிஷனில் இப்போ பெட்ரோல் வந்து டேங்க்கில் இப்போ போடுறோம் அப்படின்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் வந்து வேஸ்ட்டாக ஹீட் ஆகி கேஸாக தான் வெளியில் போகும். வெளியில் போகிறப்ப அந்த பெட்ரோல் வெளில போகிற அந்த கேஸ் வந்து வேஸ்ட்டு தானே. ஸோ அப்போ என்ன ஆகுது, என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகுது. அந்த பொல்யூட் ஆகிறத வந்து கம்மி பண்ணுறதுக்காக அதில் ஒரு சின்ன சர்க்யூட் வச்சுருக்காங்க. அந்த கேஸை அகைன் ரீசர்க்குலேட் பண்ணி நம்ம இன்ஜினுக்குள்ளே அனுப்புறதுக்கு தான் ஒரு BS4ல் ஒரு சர்க்யூட் வச்சுருக்காங்க. அது ஒரு டேங்க்கில் இருக்கும். அதில் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணி இப்போ வந்து எஃப்ஐயில் வந்து அப்படியே டேரெக்டாக கேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு ரீசனுக்காக அதில் எஃப்ஐயில் வேறு மாதிரி ஒரு சர்க்யூட் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டில். BS4 வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. டேங்க்கில் வந்து ஃபுல்லாக மேலே கேப் வரைக்கும் பெட்ரோல் போடக்கூடாது. 80% தான். அதாவது ஒரு 12 லிட்டர் டேங்க்கில் 8 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 80% ஆஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணணும். BS6ல் அது கிடையாது. BS6ல் பட் நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டராவது மினிமம் மெயின்டைன் பண்ணணும். BS4 டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிராவிடேஷன் ஃபோர்ஸில் நார்மலாக பெட்ரோல் இறங்குறது தான் பேசிக்காக எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி. BS6ல் வந்து பம்ப் உள்ளது. பம்பு வந்து எப்படின்னா பெட்ரோல்லே கூலிங் ஆகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, வெட் பம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பம்பு வந்து பெட்ரோல் நனைஞ்சிட்டே இருக்கணும். நனைஞ்சிட்டே இருந்தால் கூலிங்காக இருக்கும். அந்த பம்பில் நீங்கள் சுத்தமாக ட்ரை ஆக்கி ஓட்டினீங்க அப்படின்னா பம்பு சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி BS4ல் நீங்கள் பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு ஓட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வண்டி அடைச்சி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது பவர் சப்ளை கட்டாய் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெட்ரோல் வந்து கேஸ் போக வேண்டிய பைப் லைனில் பெட்ரோல் உள்ளே போய் அந்த பிளாக் ஆகிரும். பிளாக் ஆச்சுன்னா அந்த வால்வ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாமல் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ BS4 வெஹிக்கிள்ஸில் வந்து பெட்ரோல் வந்து ஒரு 8 லிட்டர் வரைக்கும் போடுங்க டேங்க்கில், கிளாசிக்கில் எல்லா வண்டிலையுமே. BS6 வெஹிக்கிள்ஸில் மினிமம் 2 லிட்டர்ஸ்க்காவது டேங்க்கில் மெயின்டைன் பண்ணுங்கள். ரிசர்வேட்டி எரிஞ்சோடனே மேக்ஸிமம் அந்த ரிசர்வேட்டி எரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பெஸ்ட்டு. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம ஃபியூவல் டேங்க்கு, ஃபியூவல் பம்பு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் பைப்பில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், அந்த எமிஷன் லெவல் எப்படி என்னென்ன மாறும்? BS4ங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து BS4ங்கிறது ஒரு எமிஷன் ரேட்டிங் தான். அதாவது ஒரு வெஹிக்கிளுக்குங்கிறத வந்து எவ்வளோ எமிஷன் வெளில வருது அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. இப்போ BS4 வெஹிக்கிளில் வந்து வர எமிஷன் வந்து இவ்வளோ தான் சல்ஃபர் இருக்கணும், இவ்வளோ தான் நைட்ராஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் வேரி ஆகும்போது நம்ம இந்தியாவோட ஆட்டோமொபைல் போர்டு வந்து இவங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரூல் மாற்றுறாங்க. ஸோ அதுக்காக கம்பெனியில் ஸ்டாண்டர்டைசேஷன் மாற்றுறாங்க. அதான் விஷயம். கார்பரேட்டர்லேருந்து இப்போ வேஸ்ட்டாக போகிற ஃபஸ்ட்டு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. கார்பரேட்டர்லேருந்து எக்ஸஸாக போகிற கேஸ் அரெஸ்ட் பண்ணி திருப்பி இன்ஜின்குள்ளே ரீசர்க்குலேட் பண்ணாங்க. அது ஒரு சர்க்யூட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, BS4ல் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் வச்சுட்டாங்க. சைலன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்சர்லேயும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ், அதாவது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னா இன்ஜினில் உள்ளேருந்து வெளில வர எக்ஸாஸ்ட்டில் வர ஃப்ளூ கேஸில் வர டஸ்ட்டை அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ண மீன்ஸ் எப்படின்னா அதோடைய ஃப்ளூ கேஸோடைய ஃப்ளோவை ஸ்லோ பண்ணிச்சுன்னா அதில் இருக்க மைனூட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக அதிலே ஸ்டோர் ஆகிரும். அதுதான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட ஒர்க்கு. அது மாதிரி ஈச் அண்ட் எவரி ஸ்டேஜ்லேயும் அதில் வர டஸ்ட் ஃபில்டர் ஆகி வெளியில் வரும்போது நான் டாக்சிபிள் கேஸாக சைலன்சர் விட்டு வெளியில் வரும் அந்த ஃப்ளூ கேஸு, எக்ஸாஸ்ட் கேஸ். அதான் BS6 வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் வச்சுட்டாங்க. BS4 வெஹிக்கிள்ஸில் சென்சார்ஸ் கிடையாது. BS6 வெஹிக்கிள்ஸில் சென்சார்ஸ் வச்சுட்டாங்க. எக்ஸாஸ்ட்டில் வந்து O2 சென்சாரு, இன்ஜினில் சென்சாரு, டெம்பரேச்சர் சென்சாரு, ஆயில் லெவல் சென்சாரு, RPM சென்சாரு, எல்லாத்துக்கும் சென்சார்ஸ் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக் அண்ணங்கிட்ட இருந்து BS4 BS6க்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அதே மாதிரி வந்து BS4 BS6 வண்டிகளில் வந்து பெட்ரோல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி.